வணக்கம். துளசி தரும் மருத்துவ பயன்கள் என்னங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க பார்க்கலாம். துளசியில் நிறைய வகை இருக்குது. கருந்துளசி, செந்துளசி, கிருஷ்ண துளசி, ராம துளசி அப்படிங்கிற நிறைய வகை இருக்குது. எல்லா துளசியுமே நல்லா பயன் தரக்கூடிய மூலிகை தான். துளசி தெய்வ சக்தி மிகுந்த ஒரு மூலிகை. ஆஞ்சநேயர் மற்றும் பெருமாள் 2 தெய்வங்களுக்கும் நம்ம மாலையை கட்டி போட்டு வழிபட்டு வந்தோம்னா நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு விசேஷமான ஒரு செய்திகள். துளசி அதிகமான எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய ஒரு மகத்தான மூலிகை. காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 துளசியை டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்து அதன் பிறகு 1 மணி நேரம் கழிச்சு டீயோ காஃபியோ எதுனாலும் சாப்பிட்லாம். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவங்க எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு மகத்தான மூலிகை துளசி. துளசியை தண்ணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சு வந்தோம்னா துளசி வாசம் நல்லா அருமையாக இருக்கும். துளசி தண்ணியில் போட்டால் கரையக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு வரும்போது உடம்புல உள்ள வயிற்றில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு இந்த துளசி தண்ணியை நம்ம ரெகுலராக சாப்பிடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். எலும்பு மற்றும் நரம்பு பலப்படுத்துறதுக்கு இந்த துளசியானது ரொம்ப ஒரு முக்கிய பங்காக இருக்குது. விட்டமின்ஸ் கே அதிகமாக இருக்கிறனால அந்த எலும்பு மற்றும் நரம்புகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய ஒரு சக்தி அதிகமாக இருக்குங்கிறது ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு துளசி செடி துளசி மூலிகை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இருக்குது. வாயில் நிறைய பேருக்கு துர்நாற்றங்கள் ஏற்படும். அந்த மாதிரி வாய் துர்நாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு துளசியை காய வச்சு பொடி பண்ணி அந்த துளசியை காலையில் பல்லு விளக்கி வந்தாங்கன்னா வாயில் உள்ள துர்நாற்றங்கள்லாம் நீங்கி பல்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகி ஈறுகளில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு எல்லாமே இந்த துளசி பொடி பயன்படுத்தும் போது அந்த பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான மூலிகையாக இருக்குது இந்த துளசி செடி. சளி, இருமல், தொண்டை வலி, சுவாச உறுப்புகள் உள்ள சின்ன சின்ன தொட்டுகள் இது எல்லாத்தையுமே ரெகுலராக நம்ம துளசியை சாப்பிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனைகள்லாம் நம்ம படிப்படியாக குறையிறது நமக்கே தெரியும். நாள்பட்ட சளி குறையிறதுக்கு இரவு நேரங்களில் பாலில் துளசி, வெற்றிலை, பனங்கற்கண்டு 3ஐயும் நல்லா மிதமான சூட்டில் காய்ச்சி அதை இரவு நேரங்களில் நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம்னா இந்த நாள்பட்ட சளியானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாகும். துளசி டீ குடிக்கிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது. காலையில் துளசி டீயை வெறும் வயிற்றில் குடிக்கணும். துளசி இலைகளை பறித்து மிதமான சூட்டில் காய்ச்சி அதை வடிகட்டி அதை நம்ம குடிக்கும்போது வயிற்றில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள், இரைப்பையில் உள்ள அந்த கழிவுகள் மற்றும் குடல் பையில் உள்ள கழிவுகள் எல்லாமே சுத்தமாக வெளியாகி நம்ம உடம்பை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த துளசி டீயானது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரெகுலராக குடிக்கணும். ஒரு நாள் குடிச்சிட்டு விடக்கூடாது. 10 நாள் 15 நாள் தொடர்ந்து குடிக்கும்போது தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாகிறது நமக்கு கண்கூடாக தெரியும். சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் இந்த துளசி செடியானது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆஸ்துமா, அலர்ஜி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் துளசி செடியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். துளசி செடியை எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். பல முறையில் நம்ம சாப்பிடலாம். எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நம்ம போயிடணும். போகும்போது தான் அதோட பயன் என்னங்கிறது நமக்கு முழுமையாக தெரியும். அதோட பவர் என்னங்கிறது நமக்கு சாப்பிட்ட பிறகு தான் தெரியும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் துளசியை ரெகுலராக சாப்பிட்ணும். துளசி செடி வீட்டில் வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. துளசி மாடம் கூட ரெடி பண்ணுவாங்க. துளசி செடி வீட்டில் இருந்ததுன்னா நம்ம தினசரி போய் துளசியை அலைஞ்சு நம்ம பறிச்சிருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தாலே நம்ம டெய்லி எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். துளசி செடி கண்டிப்பாக வீட்டில் வச்சு வளருங்க எல்லாருமே. கண்ணில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், கண்ணில் சிவப்பாக இருக்கும் சில பேருக்கு, கண்ணிலேருந்து நீர் வடியும், கண்ணில் பார்த்திங்கன்னா கண்ணில் இந்த பார்வைகள் கொஞ்சம் மங்கலாக இருக்கும். இந்த மாதிரி கண்ணில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த துளசி செடியானது நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. ரெகுலராக சாப்பிட்டு வரணும். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தேரி, இல்லை சாப்பாடுக்கு அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டாலும் சரி. ஆனால் எப்படியோ ஒரு நாளைக்கு ஒரு டைம் நம்ம சாப்பிட்றணும். அப்படி இந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த கண் பிரச்சனைகள், கண் கோளாறுகள், கண்ணில் உள்ள பிரச்சனைகள், கோளாறுகள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வாக இருக்குது. வாந்தி, வயிற்று பிரட்டல், குமட்டல், வாயிலேருந்து எச்சில் தனியாக வரும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு எல்லாமே துளசியை நீங்கள் ரெகுலராக பயன்படுத்தணும். துளசியை ரெகுலராக பயன்படுத்தும் போது இந்த வயிற்று குமட்டல் இதெல்லாம் நின்றும். நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு கூட துளசி நல்ல ஒரு அற்புதமான ஒரு மூலிகையாக இருக்குது. துளசி கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடையில் போய் துளசி பொடின்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. ஒரு பாக்கெட் வாங்கினது நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு அந்த துளசியை நம்ம பொடியை ரெகுலராக நம்ம பயன்படுத்திக்கலாம். துளசி இலையும் துளசி பொடி 2மே ஒன்று தான், ஒரே பயன் தான் தரும். அந்த மாதிரி முறையில் நீங்கள் பயன்படுத்தினா கூட நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்.
தலைவலி, தலையில் வந்து பார்த்திங்கன்னா பாரமாக இருக்கும், சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த துளசியை வந்து வெந்நீரில் நல்லா கொதிக்க வச்சு அந்த அப்படியே ஆவி வர்ற அளவு எடுத்து கொண்டு வந்து நம்ம வச்சு நம்ம வந்து ஆவி பிடிச்சோம்னா இந்த சைனஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும். தலையில் அடிக்கடி வலி வர்றவங்க, மண்டையில் வந்து பார்த்திங்கன்னா நீர் கொத்தது மாதிரி இருக்கும், இந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த மாதிரி துளசியை வந்து ஆவி பிடிச்சாங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்கும். நீங்கள் போய் ஆஸ்பத்திரியில் போய் டாக்டர்கிட்ட ஊசி போடுறதை விட இது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அந்தளவுக்கு துளசியில் மிகப்பெரிய மகத்துவமான ஒரு பயன்கள் இருக்குது. சளி பிரச்சனை உள்ளவங்க, சளி பிடிச்ச பிறகு மூக்குலேருந்து பார்த்திங்கன்னா தனியாக வரும். இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் அதிகமான முறையில் துளசி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. துளசியை வந்து எப்படி வேணாலும் நம்ம சாப்பிட்டோம்னாலும் சளி முறிஞ்சு எல்லாமே வெளியாக வருது நமக்கு தெரியும். ஆனால் ரெகுலராக துளசியை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து முற்றிலும் குணமடைகிறதுக்கு நல்ல ஒரு மகத்துவமான மூலிகையாக இருக்குது துளசி. துளசி ஊதுபத்தி, துளசி தைலம், துளசி சோப்பு, துளசி ஷாம்பு, இந்த மாதிரி நிறையா இப்போ துளசி சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே நிறையா நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுமே விற்கிது. எல்லாமே நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். கெமிக்கல் இல்லாத இயற்கையான முறையில் பயன்படுத்தினாதான் கேட்டு நீங்கள் வாங்கி பயன்படுத்தினா ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா துளசிக்கு தான் முக்கிய ஒரு பங்காக இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்குமே துளசியை தான் சொல்லி பயன்படுத்த சொல்கிறாங்க சித்தா டாக்டர் கூட. அந்த காலத்தில் கூட துளசிக்கு தான் அதிகமான பவர் இருக்குது. சித்தர்கள் கூட துளசியை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க. நாம் தான் இப்போ உள்ள இந்த காலகட்டங்களில் துளசியை பற்றியெல்லாம் மூலிகை சம்மந்தமாக நம்ம எதுவுமே பயன்படுத்தாமல் இருக்கோம். அந்த காலத்தில் இந்த துளசிகள் மூலிகைகளை பயன்படுத்தி அதிக ஆயுளோடு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாமளும் இந்த மாதிரி துளசிகளை பயன்படுத்தி நம்ம ஆயுளையும் நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி, இருமல், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா வரும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து காரணம் என்னென்னா எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால தான். அந்த எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுக்கு துளசி வந்து ஒரு முக்கிய ஒரு மூலிகையாக இருக்குது. நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு இது தாராளமாக கொடுக்கலாம், நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இங்கிலீஷ் மருந்துக்கு கொடுக்கறத விட துளசியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அற்புதம், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். துளசி செடியை தான் எடுத்து வந்து வைக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லை. துளசி விதைகள் கிடச்சிதுன்னா அதை கொண்டு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இடம் இருந்ததுன்னா நீங்கள் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக முளைக்க ஆரம்பிச்சிடும். உங்கள் வீட்டை சுற்றி துளசி செடிகள் நிறையா இருந்ததுன்னா உங்கள் வீடுகளில் தெய்வ சக்தி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக தகவல். கண்டிப்பாக நீங்கள் துளசி செடியை வீட்டில் நீங்கள் கொண்டு வந்து வச்சு வளருங்க, உங்களுக்கு ஒரு நல்லதே நடக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் துளசி செடி வச்சு வளர்க்கும் போது மற்றவங்களுக்கு துளசி இலைகள் கிடைக்கலன்னா அவங்களுக்கு நீங்கள் துளசிகளை வந்து தானமாக கொடுத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம். துளசியில் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ பார்த்து ஒன்று தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் விவசாயம் மற்றும் மூலிகை சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோக்கள் நம்ம சேனல்லேருந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் பயனடையணும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல ஒரு மூலிகை விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.